ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷால் வந்து சமீபத்துல வந்து மதகத ராஜா திரைப்படத்துல வந்து ப்ரொமோஷனுக்காக வராரு. வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வெளியாகுது. அந்த வீடியோல வெளியானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சோசியல் மீடியால வந்து பேசப்பட்டிருக்கு. அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த மதகத ராஜா திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து பார்த்தோன்னா நிறைய முறைகள் விமர்சனம் பண்ணி, நிறைய மேடையில கேட்டு, டைரக்டர் சுந்தர் சி அவர்கள்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறவங்கலாம், சார் உங்களோட படம் என்னாச்சு, அந்த மதகத ராஜா படம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கோவம் வந்துட்டு, ப்ரொடியூசர் உங்களுக்கு யாருன்னு தெரியும், அந்த அட்ரஸ் தெரியும், நீங்களே போய் கேளுங்க, அவர் படம் வந்து ரிலீஸ் பண்ணாருன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை மேல எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆடியன்ஸ் ஆகட்டும், சுந்தர் தரப்புலாகட்டும், விஷால் தரப்புலாகட்டும், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து படம் வந்து மதகத ராஜா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் இதுல இருந்து வெளியே இருக்கு. திடீர்னு வந்து மதகராஜா திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணணும், டிசம்பர் 12 வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு விழா மாதிரி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரொமோஷன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ப்ரொமோஷன்ல வந்து டைரக்டர் ஆகட்டும், விஜய் ஆண்டனி ஆகட்டும், சுந்தர் சி அவர்களாகட்டும், புஷ்பா ஆகட்டும், அவங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. கலந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த விஷயத்துல வந்து பேசுது. அந்த படத்தோட மெமரிஸ் வந்து மறுபடியும் ரீகால் பண்றாங்க. அந்த மெமரிஸ் ரீகால் பண்ணும்போது நம்ம விஷால் அவர்கள்கிட்ட வந்து மைக் வருது. அவர் பேசும்போது பார்த்தோன்னா கையில வந்து நடக்கிற மாதிரி இருக்குது, கண்ணில் வந்து ஃபிக்ஸ் போட்டிருக்காரு, அடிக்கடி தண்ணி வந்துட்டே இருக்கு, கழுத்துல பார்த்தீங்கன்னா வந்து காயங்களா இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த போட்டோல வந்து பார்க்க முடிஞ்சு வீடியோல பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, அது விஷாலுக்கு வந்து திடீர்னு என்ன ஆச்சு, ஏதோ பிரச்சனை இருக்கு, ரொம்ப உடம்பு சரியில்லாட்டது, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா விஷால் அவர்களை பத்தி சொல்ல ஆகணும்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒன்னொன்னு பார்த்துடலாம். இவரோட சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து வெளியே இருக்கு. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்போலோ மெடிக்கல் சென்டர்லேருந்து வந்திருக்கு. இவருக்கு வந்து வைரல் ஃபீவர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தா மெடிக்கல் தரப்பில் வந்திருக்காங்க. இது வந்து சிகிச்சை எடுக்கணும், அட்மிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் படத்தோட ப்ரொமோஷன் பாதிக்கப்படக்கூடாது, படம் வந்து நல்லா வசூல் ரீதியா வரணும் அப்படின்ற விஷயத்துல வந்து கடுமையான வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்பட்டாலும் வந்து விஷால் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஹேண்ட்ஸ்அப் கொடுக்கலாம். ஆனால் பட் வந்து இந்த தொற்று வந்து மற்றவங்களுக்கு பாதிக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரை பத்தி பேச ஆகணும். விஷால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோக்கும் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா வந்து இந்த போட்டோல வந்து பயங்கரமா ஒரு கெட்டப்பா அப்படி வந்து சூப்பரா வந்து படம் வந்து பண்ணியிருப்பாரு. மேலும் பீச் இதுக்கு முன்னாடி வந்து பொலிட்டிக்கல் ஆகட்டும், அதுக்கப்புறம் சினிமா திருவிழா ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா டைரக்டா வந்து குரல் கொடுத்து பேசினாரு. இவருக்கு பத்தி சொல்லணும்னா விசிடி, திருட்டி விசிடி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். திருட்டி விசிடி வந்து அந்த கும்பலை வந்து நெட்வொர்க் வந்து அடிமட்டில இருந்து மேல் லெவல் வரைக்கும் தொடாம விடாம வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனாரு. ஆனால் போன வேகத்தில் போயிட்டு யார் வந்து தலைமையில் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் வந்து என்னால் முடியாது, இன்னும் வந்து ஒரு பவர்ல இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பேசப்பட்ட விஷயம். ஏன்னா ஒரு ஏரியாவிலே போயிட்டு அந்த விசிடியில் வைக்கிற கடை எல்லாத்துலேயும் போய் வந்து கண்டுபிடிச்சி யார் வைக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு கண்டுபிடிச்சார். மிகப்பெரிய ஒரு திறமை சொல்லலாம். எனக்கு விஷால் அவர்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் வந்து நிறைய பிடிக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு வந்து பிடிச்ச படம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லமே, தாமிரபரணி, சண்டைக்கோழி, மார்க் ஆண்டனி, அவன் இவன், இந்த மாதிரி படம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இவர் வந்து தொய்வு நிலையில் இருக்கும்போது மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த படமாக இருந்து சொல்லணும். தாமிரபரணிக்குலாம் மிகப்பெரிய ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து சொல்லணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் திரைப்படத்தில் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி மார்க் ஆண்டனி ஆகட்டும், அவன் இவன் ஆகட்டும், இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து சொல்லவே தெரியல, மிகப்பெரிய ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி இந்த அவன் இவன் திரைப்படத்தில் மூலியமா தான் அவருக்கு வந்து பாதிப்பு வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு விஷயத்தை வந்து சொல்ல வராங்க. என்னன்னா அந்த திரைப்படத்துல வந்து கண்ணு வந்து ஒரு மாதிரியே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்ல செய்யும்போது கண்ணுக்கு பாதிப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து அவர் என்ன கேரக்டர் வாழ்ந்திருக்காரோ அப்படியே வந்து ஒரு 3-4 மாதம் இருந்தார் அப்படின்ற விஷயத்தில் வந்து தனிப்பட்ட பேட்டிங்கில் அவரே கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா வெளியில் போகும்போது அந்த ஃபிக்ஸ் போடுறதுலாம் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. சமீபத்தில் இந்த விஷயம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மனசு உடைகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து
சோசியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரை பற்றி தவறான விஷயங்கள் வந்து பேசப்படுறாங்க. என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, அந்த ஊட்டச்சத்து அந்த சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வைக்கும் போது வந்து பவுடர் சாப்பிட்ருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மன அழுத்தத்துக்கு வந்து டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு, அதனால தான் அது பிரச்சனை. காதல் தோல்வி நிறைய இருக்குது. அதேமாதிரி சினிமா கடனில் வந்து கடன் 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 நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பட வாய்ப்பு வந்து குறையனால வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி இவர் வந்து போகும்போது நிறைய கடன் வந்துருச்சு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஆல்கஹால் இருந்திருப்பாரு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை வந்து எதனா சாப்பிட்டுருப்பாரு, அதனால தான் அவளுக்கு வந்து உடல் பாதிக்கப்படுது அப்படி. விஷால் அவங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயம் எதுவும் வரல. ஆனால் வந்து என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சினிமா வாய்ப்பில் வந்து குறையும் போது அவரே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாரு. அதே கடன் சுமை வந்து நிறைய இருக்கு. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுச்சு நானே பார்க்கணும், நானே செய்யறேன், என்னோட இதுல போகணும் அப்படின்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து கடன் வந்து அதிகமாக அரிச்சிட்டே போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் விஷால் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கடன்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியிடறவங்ககிட்ட வந்து தடை பண்ணுவாங்க. எனக்கான செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக நிறைய படங்கள் இருக்கும். சமீபத்தில் மதகஜராஜா கூட ஒரு விஷயங்கள் என்ன பேசப்பட்டுச்சுன்னா, ப்ரொடக்ஷன் அந்த ஜெமினி ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அவங்க தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க கடை இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 12 வருஷம் தள்ளி போச்சு. இந்த மாதிரி விஷால் வந்து எந்த திரைப்படத்தில் வந்து கமிட்மெண்ட் ஆனாலும் இவங்க வந்து தடை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து கடன் பிரச்சனைலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஊட்டச்சத்தை வந்து எடுத்ததுனால இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜெண்டர் விஷயம் வந்து பேசலாம். இந்த ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் விஷால் எடுத்திருந்தாலும் சரி எடுக்கலாலும் சரி, அதை பத்தி நம்ம பேச வரல. ஜென்ரலா அந்த ஊட்டச்சத்தை அந்த எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த உடல் ஜிம்மு போறவங்க தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களோட உடல் திறன் எப்படி இருக்கு, அவங்க உடல் வந்து அதை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா, இதனால் என்ன பாதிப்பு விட அதிகமாக சாப்பிட்டா அப்படின்ற விஷயத்த வந்து ஆராய்ஞ்சு பொறுமையாக இருந்து செக் பண்ணி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு ஹெல்த் ரிப்போர்ட் இதெல்லாம் செக் பண்ணி நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பவுடர்ஸ் கொடுத்தா இந்த ஹெல்த்தில் இந்த இதில் வந்து குடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் செக் பண்ணிட்டு சாப்பிடணும். என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், போனோடனே எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து இப்படி இருக்கணும், செஸ்ட் வந்து இப்படி விரிஞ்சிட்டு இருக்கணும், அவள் ஹார்ம்ஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வந்து பார்த்தோன்னா அந்த பவுடர் வந்து எடுக்கிறாங்க. அது எடுக்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய தவறான செயல் தான் சொல்லணும். ஏன்னா உன்னோட ஹெல்த்து எந்த அளவுக்கு அந்த பவுடர்னால மேனேஜ் பண்ணும், இந்த பவுடர்னால என்ன பாதிப்பு வரும், பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு ஜிம்முக்கு போறேன், அந்த இடத்துல போன உடனே உங்களுக்கு வந்து அந்த அந்த இடத்துல வந்து பவுடர் நிறைய வந்து வச்சிருப்பாங்க. அந்த பவுடர் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் இருக்கும், கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரியணும். தெரியாமல் போச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி அந்த பவுடர் சாப்பிட்றவங்க வந்து ஆல்கஹால் வந்து அருந்தினாங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி ஃபுல்லாக ஆல்கஹால் எடுக்கிறவங்க வந்து காலையில் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை செஞ்சீங்கன்னா நிறைய பாதிப்புகள் வந்து நிறைய வரும் அப்படின்றது என்னோட கருத்து. நிறைய டாக்டர்கள் இது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்கஹால் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா அந்த மைண்டில் வந்து ஹார்மோன் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் தூங்காமல் அது வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஆல்கஹால் சாப்பிட்ட போது. அதுக்கப்புறம் காலையிலேருந்து நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி இது பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்கள் ஆல்கஹால் இதுன்னு சாப்பிட்றீங்கன்னா அது வந்து முழுசாக கிளியர் ஆகிற வரைக்கும் அடுத்த நாள் வரைக்கும் ஒர்க் அவுட்டோ வாக்கிங்கோ எதுவுமே செய்யாதீங்க. எப்படி வந்து ஆல்கஹால் விடுறதுக்கு வந்து நிறுத்துறதுக்கு உங்களால் முடியாது. அதனால ஆல்கஹால் இருக்கு சாப்பிடும்போது ஒர்க் அவுட்டை வந்து நிறுத்திடுங்க. ஏன்னா வந்து இதை சாப்பிட்டுட்டு அதுவும் பண்ணினீங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உடல் ரீதியாக வந்துடும். அதனால முழுக்க முழுக்க ஆல்கஹால் ஆகட்டும், ஸ்மோக்கிங் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் ஹேபிட்னால நிறைய பிரச்சனைகள் வந்து உடல் ரீதியாக வரும். விஷாலுக்கு பொறுத்த வரைக்கும் இதனால பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா கடன் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காதல் தொழில் திருமணம் இல்லை, அதுக்கப்புறம் அடுத்து அவர் நினைச்சதை வந்து முடிக்கு ஃபுல்ஃபில் பண்ணலாம், இதெல்லாம் இருக்கலாம். இல்லை வந்து கடன் பிரச்சனையில வந்து எதனா இப்போ இது சூழ்நிலைனால மன அழுத்தம் இருக்கலாம். ஆனால் பட் வந்து இப்போ இருக்கிற வந்து நார்மலான நிலைமையில் தான் இருக்காரு. இவர் வந்து விரைவில் வந்து குணமடைஞ்சிட்டு மறுபடியும் திரையரங்குக்கு வருவார். 12ஆம் தேதி திரை வருது மதகதராஜா திரைப்படம். மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும் சொல்லிட்டு சுந்தர்ஸ் அவர்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும் இவங்களாகட்டும் 12 வருஷம் வரைக்கும் காத்திருந்து நாம் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. சமீபத்தில் இந்த ட்ரெய்லர் கூட பயங்கரமாக வந்து பீக்கில் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரெய்லரு இப்போ வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. சமீபத்தில் விஷால் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.